இப்போ நம்ம பாட்டி அம்மா அவங்களாம் இருந்து நமக்கு செஞ்சு தரதை விட பிள்ளைங்கள்லாம் தனித்தனியாக வேலைக்கு போகிறாங்க, வேறு வேறு ஊரில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த விஷத்தன்மைகள் ஏதாவது இருந்தால் அது மாற்றிடுங்கிறதுக்காக தான் அந்த புளி கொடுக்குறது. வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த ஊருக்கு வந்து காரைக்குடி வந்திருக்கோம். காரைக்குடியில் வந்து நம்ம நிறைய ரெசிபிகள் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பச்சை பயிர் வச்சு பண்ணுற இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். பயிர் குழம்புலாம் நல்லா இதாக வைப்போம். நல்லா செட்டிநாட்டில் இந்த மாதிரி பயிர் குழம்புலாம் ரொம்ப சுத்தமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவும் அடிக்கொருக்கா வாரம் ஒரு தோணை வச்சு சாப்பிடுவோம். எல்லா பயிருமே குழம்பு வச்சு எல்லா குழம்பும் வச்சு எல்லாம் சாப்பிடுவோம். ஸோ இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்பாங்க திரும்ப முத்துக்கரப்பி அவங்கக்கிட்ட தான் இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது இந்த செட்டிநாடு பகுதியில் இளங்குழம்புன்னு சொல்லுவோம். எல்லாருமே வச்சுருப்பாங்க பாசி பேர். இங்கே நாங்கள் வைக்கிறது கொஞ்சம் சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுவோம். எல்லோரும் புளி ஊற்ற மாட்டாங்க, நாங்கள் புளி போடுவோம். பாசிப்பயிறு இளங்குழம்பு, முட்டைக்கோஸ் தோட்டல், உருளைக்கிழங்கு மசாலா பண்ணால் ரொம்ப சாப்பிட்றதுக்கு திவ்யமாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ரெசிபியை நுணுக்கங்கள்னா அது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரைஸோடு சாப்பிடலாமா, டிஃபனோட சாப்பிடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி காரைக்குடி வந்து இந்த பச்சைப்பயிர் வச்சு நான் அந்த ரெசிபி இன்றைக்கி பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம். வணக்காச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் சௌரியமாக? எல்லாரும் சௌக்கியம். திருப்பியும் இங்கே வந்துகிட்டே இருக்கோம். அதுக்குன்னா செட்டிநாடு உணவை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஒரு 10 ரெசிபி பண்ணிட்டு போகலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துலேயே வந்து 10 ரெசிபி மேலே பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பாசிப்பயிறு பச்சைப்பயிறுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து இளங்குழம்பாக வைக்க போகிறோம். அப்படின்னா பாசிப்பயிறு வந்து கெட்டியாகவும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது. ஓகே. தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. தண்ணி குழம்பா இல்லாமல் சரி மீடியமாக இருக்கிறது இளங்குழம்பு. அது எதுக்காகனா நம்ம வயிறு இப்போ விசேஷத்துக்கெலாம் நிறைய சாப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பாசிப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். செமிக்கிற தன்மை கூட இருக்கும். ஓகே. புரோட்டீன் அதிகமாக இருக்கும். இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஊருக்கு ஒரு வித்தியாசம். ஆமாம். நான் இப்போ ஈரோட்டில் பண்ணும்போது அங்கே பக்கம் வேறு, திருச்சியில் பண்ணும்போது பக்கம் வேறு. நீங்கள் பண்ணுற பக்கம் என்ன ஸ்பெஷல் இருக்குது? நாங்கள் வந்து எங்களோட சாம்பார் பொடி தனியாக தயாரிப்போம். அந்த சாம்பார் பொடி 2 வந்து புளி வந்து தூக்கலாக கொடுப்போம். புளி போடுங்களா? புளி போடுவோம். புளி கரைச்சி ஊற்றுவோம். ஓகே. குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தாளிக்கும் போது புளி கரைச்சி ஊற்றுவோம். புளி ஊற்றுறது வந்து நாங்களாம் மட்டன் குழம்புக்கே விடுவோம். அப்படியா? அந்த விஷத்தன்மைகள் ஏதாவது இருந்தால் அது மாற்றிடுங்கிறதுக்காக தான் அந்த புளி கொடுக்குறது. ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம இளங்குழம்பா வச்சோம்னா நம்ம மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டோம்னா நம்ம அதை வந்து நைட் டின்னருக்கு சப்பாத்தி தால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சாப்பிடணும். செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பாசிப்பயிறு 1/4 கிலோ, சாம்பார் பொடி வந்து 4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போடுறோம். 100 சின்ன வெங்காயம், 1 தக்காளி எடுத்துகிட்டு திரும்ப நல்லா ஒரு புளி வந்து ஒரு சின்ன இவ்வளோ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து உளுந்து கடுகும் போட்டு தாளிக்கிறோம். வெள்ளைப்பூடு ஒரு 5 பல்லு நச்சு அதில் போடுறோம். தாளிப்பு கருவேப்பிலை போடணும். இப்போ தேவையான பக்கம் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பாசிப்பயிரை குக்கரில் வைக்கிறோம். ஒன்றும் வறுக்க தேவையில்லை. வறுக்காம அப்படியே போட்டு இது கூட வேற என்ன போடுறீங்க? இதோட தான் சாம்பார் பொடி. ஓகே. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதிலே போட்டுருவோம். இதிலே போட்டுரும். சரி, ஓகே. நாங்கள் பயிரை வந்து நம்ம போட போகிறோம் குக்கரில். நாட்டு பயிராகவும் இருக்கலாம், கடையில் உள்ள பெரிய பயிராகவும் இருக்கலாம். இது நாட்டு பயிருங்கிறதுனால சிறுசாக இருக்குது. ஓகே. இப்போ இதை வந்து நம்ம கழுவிக்கிறோம். ஏன்னா அந்த தூசி ஏதாவது இருந்தால் நம்ம அப்படி போடுறோங்கிறக்கா அதை கழுவிட்டு அது போட்டுக்கிறோம் பயிரை. இது நம்ம அந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே. ஈஸியாக வேயாகவும் இருக்கும். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாட்டி அம்மா அவங்களாம் இருந்து நமக்கு செஞ்சு தரதை விட பிள்ளைங்கள்லாம் தனித்தனியாக வேலைக்கு போகிறாங்க, வேறு வேறு ஊரில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பச்சை பயிர் போட்டிருக்கோம். அப்புறம் இப்போ அடுத்து வந்து மிளகா பொடி, சாம்பார் பொடி போட போகிறோம். ஓகே. இது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற சாம்பார் பொடி? ஆமாம்.
அப்புறம் மறுபடியும் பண்ணலாமா? நல்லா பண்ணலாம். இது தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. அப்போது இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண சாம்பார் பொடியை அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த சாம்பார் பொடி ஊருக்கு வித்தியாசம் தான். சரி, ஓகே, டன். இது எவ்வளோ போடுறோம்? இது வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறோம். சரி, 1/4 கிலோ பயருக்கு 4 ஸ்பூன் சாம்பார் பொடி. 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். சரி, ஓகே. அதை அப்படியே போட்டுறோம். அதில் தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கியிருக்கோம், அதையும் அதில் போட்டுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இந்தாங்க. சால்ட்டு போட போகிறோம். சால்ட்டு வந்து இந்த அளவு எடுத்து இந்த இப்படி போட்டால் போதும். இது போதும். அப்புறம் வேணும்னா நம்ம திரும்ப தேவையான அளவு போட்டுக்கலாம். இனிமேல் நமக்கு தண்ணி விடுறோம். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊற்றுற பேருக்கு எவ்வளோ நேரம் வந்து வேக வைக்கிறோம்? எத்தனை விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும்? 4 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். 4 விசில் எப்பவும் போல தான் வீட்டில் பண்ணுவேன். நம்ம நார்மலாக வீட்டில் வேக வைக்கிற பக்கத்துலேயே வேக வச்சிடும். ஆனால் இங்கே வந்து இந்த சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிடும். ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தாளிப்பு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருக்குது. டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், இந்த குக்கரில் இதை ஏற்றி விட்டு கூட எதுவும் தேவையில்லை. அப்படி எப்படி எடுத்து டப்பாவில் இருக்கிறத எடுத்து போட்டு நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம், கைமோ கால்மோ கழுவிட்டு வர்றதுப்போ ரெடி ஆகிடும். இப்போ வெந்திருக்குமா? வெந்திருக்கும். திறந்து பார்க்கலாம். கரெக்டாக 4 விசிலில் 5 விசில் விட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு விசிலை விட்டுறாங்க. நல்லா வெந்து நல்ல கெட்டியான பக்கம் வந்துருக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் தண்ணி நான் கொஞ்சம் ஊற்றி இந்த புளி கரைச்சி தண்ணியை ஊற்றுறோம். இதிலே ஊற்றிடுறோம். இதிலே ஊற்றிடுறோம். கடாயில் போடலாமா? வேண்டாம். சரி, இதிலே ஊற்றிட்டு அப்புறம் கடாயில் தாளிக்கிறது தான் தாளிக்கணும். ஓகே. இதை கரைச்சி வச்சுக்கோ, ஊற்றியாச்சு. தண்ணி விடணும். சரி, ஓகே. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றுங்க நல்லா, ஒரு 4 டம்ளர் தண்ணி. போதுமா? போதும். ஓகே. இப்போ குழம்பு ரெடியாக இருக்குது. தாளிக்க போகிறோம். அதாவது வெந்த அந்த பச்சை பயிரில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ. ஓகே. இப்போ கடாய் மாற்றணுமா? இப்போ நம்ம அடுப்பில் தாளிக்க போகிறோம். சரி, ஓகே. நல்லெண்ணெய் விட போகிறோம். சரி, ஓகே. ஸோ நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ஹெல்த்துங்கிறதுக்காக இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் பெரும்போது நல்லெண்ணெய். ஓகே. பச்சை பயிருக்கலாம். ஓகே. கொஞ்சம் ஆயில் விட்டால் போதும். சரி, தேவையில்லை, நமக்கு ரொம்ப தேவையில்லை. இளங்குழம்பு, அதனால கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே. கடுகு உளுந்து போடுறோம். ஓகே. அடுத்தது வரமிளகா போடுறோம். இதை போட்டால் போதும். ஓகே. கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு போட்டிருக்கோம். உளுந்து. பூண்டு எப்போ போடுறோம்? பூண்டு இந்த குழம்பு கொதிக்கும் போது போடுறோம். அப்படியா? தாளிச்சுட்டு. ஆமாம், இடிச்சு போடணும். ஓகே. அவ்வளோதான், போட்டாச்சு. இதுக்கு வந்து 2 வரமிளகா போடுறோம். ஓகே. இப்படி மிளகா போதுமா? போதும். ஓகே. சும்மா கிள்ளி அவ்வளோதான். இப்படி கிள்ளிட்டு போட வேண்டியதான். அப்போ திருப்பி இதில் வெங்காயம் தக்காளி போடுறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. வெறும் அந்த பருப்போட அந்த வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்த புளி தண்ணி ஊற்றுறோம், தாளிச்சு போட்டுறோம். தாளிச்சு குழம்பு இதில் ஊற்றிடுறோம். சரி, ஓகே. அது கொதிக்கும். கருவேப்பிலை. சரி, ஓகே. ஓகே. அந்த வேக வச்சு அந்த பச்சை பயிரை இதில் ஊற்றிடுறோம். ஓகே, டன். இப்போ குழம்பெல்லாம் தாளித்து விட்டாச்சு. ஓகே. இனிமேல் நம்ம உப்பு வேண்டிய அளவு பார்த்து தேவையான அளவு பார்த்து போகிறோம். உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்தால் போடணும். சரி. வெள்ளைப்பூடையும் போட்டுட்டு கூட போடலாம். இந்தாங்க. அப்போ வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு. ஓகே. ரொம்ப நக்கக்கூடாது. ஓகே. சும்மா ஒரு பெருமைனா நச்சுட்டு ஓகே அப்படி தோலோட போட வேண்டியதான். அப்படி போடணும். ஸோ கடைசி தான் போடணுமா? கடைசியாக தான் போடணும். ஓகே. சால்ட்டு பத்தலை, அதனால இப்போ நான் போடுறேன். சால்ட். அவ்வளோதான். இப்போ இந்த பூண்டு வெந்துருமா அவசியத்தில்? பூண்டு அதெல்லாம் அவ்வளோதான், அந்த சூட்லேயே வெந்துடும். இப்போ நம்ம அமர்த்திட வேண்டியதான். அப்படியா? அமர்த்திடணும். ஓகே. இது சப்போஸ் உப்பு உங்களுக்கு கூடிருச்சுன்னா இன்னும் 2 பல்லு கூட சேர்த்து போடலாம். பூண்டு. ஆமாம், பூண்டு. அப்போ அந்த பூண்டோட கண்ணு உப்பு எடுத்துரும். சரி, ஓகே. அப்போ டேஸ்டிங் தரீங்களா? உப்பு காரம் பார்த்துட்டு சுட சுட செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற பச்சை பயிர் குழம்பு. இது தண்ணியாக தான் இருக்கும். ஆமாம். மதியம் சாப்பிடுறது இதுக்கு பேர் இளங்குழம்பு. இளங்குழம்பு. இது டிஃபன் சாப்பிட்ற குழம்பு இளங்குழம்பு. இதே கெட்டியாக வச்சுக்க வேண்டியது. கெட்டியாக வைக்க வேண்டியது. கொஞ்சம் பொடி கூட போட்டு கெட்டியாக நம்ம முதல்ல வச்சுருந்தோம்ல, ஆமாம், அதிலே கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். கெட்டியாக வைக்கும் போது அப்போ புளி தண்ணி போடலாமா? அப்பயும் போடலாம். சரி, ஓகே.
ஆச்சு சிம்பிள் வெரி நைஸ். நீ சொல்கிற மாதிரி ஆமாம் அந்த பருப்பு சாப்பிடாத அந்த தண்ணி அந்த மசாலாவோட தண்ணியை சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஒரு சுருக்கு அந்த ஒரு புளிப்பு அதான் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அந்த இட்லியில் சாப்பிட்டுட்டு இந்த குழம்பு மட்டும் ஊற்றி எடுத்து 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 வலிச்சு வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் அதே டைமில் அந்த சாம்பார் தூள் உரப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பும் அந்த காரம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அந்த பூண்டோட வாசம் வந்து கடைசியாக போடும்போது நல்லா எடுத்து கொடுக்குது. ஆமாம் வெரி குட் நைஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக பண்ணுற பச்சைப்பயிர் குழம்பு இது இல்லை. இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற பச்சைப்பயிர் குழம்பு ஒரு பொருள் சின்னதாக மாற்றி நம்ம போட்டாலும் அது ஒரு வித்தியாசம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். அந்த ஊரில் பண்ணுறது வேறு இந்த ஊரில் பண்ணுறது வேறு. ஆனால் தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறது பச்சைப்பயிர் குழம்பு பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு உங்கள் நம்பர் தெரியுங்களா? பாசிப்பயிர் இளங்குழம்புன்னு சொல்கிற இந்த ரெசிபிக்கு பேர். உங்களுக்கு இது நல்லா பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மாவு, ஊறுகாய், ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி அடுத்தது வடகம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். பொடி வச்சுருக்கோம். ஓகே. சாம்பார் பொடியும் நாங்கள் இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளே சாம்பார் பொடியும் செஞ்சு கொடுக்குறோம். அடுத்த ஒரு இதில் நாங்கள் எப்படி சாம்பார் பொடி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அது வேணாலும் எங்கள்கிட்ட கால் பண்ணலாம். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பும் இருக்குது. 9487536839. ஒரு அருமையான பச்சைப்பயிர் குழம்பு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிர் குழம்பு கடைசியாக அந்த பூனை போடும்போது அந்த வாசம் நல்லா எடுத்துக்கொள்ளுது. எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த லைட்டாக ஒரு காரம் அந்த புளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எனக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுனா டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. அதே டைமில் நீங்கள் வேறு எதுனா ஊரில் போய் சார் ஏன் இந்த ஊருக்கு போக மாட்டீங்க, இந்த ஊரில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அப்படி எதுனா இருந்தால் ப்ளீஸ் கைட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நானும் ட்ராவல் பண்ணி அடுத்த ஊரில் போயிட்டு இந்த மாதிரி ரெசிபியில் பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.